ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடி சினிமா. இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் டே 2ல் என்னென்ன நடந்துச்சு பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லி வீடியோ வரும், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். விடிகாலில் 4 மணி இந்த மாதிரி வந்து இந்த ஜெக்கலின் வந்து விடமாட்டுறாங்க. இன்னும் தர்ஷிகாக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெக்கலின் வந்து போக எனக்கு என்னமோ பெரிய மண்டவலியான ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. ஓகே, காலையிலே சாங் புதுப்பேட்டையிலேருந்து வந்து எங்கே ஏரியா உள்ள வராதே பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. இந்த பாட்டுக்கு தான் நிறையா பசங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம லேடி கண்டஸ்டன்ஸ்லாம் மேக்கப் இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ரசிக்கிறதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் இருக்குது பிக் பாஸுக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நல்லாவே நானும் ரசித்தேன். அப்புறம் வந்து குளிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணாங்க. இந்த எலிமினேஷனை பற்றி கொஞ்சம் பேசுனாங்க. அதில் அந்த அந்த சர்ச்சனா வந்து அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு தியாகி மாதிரி தப்பாக பேசிட்டாங்க. ஆக்சுவலி தப்பானா அந்த மாதிரி தப்பு இல்லை, ராங்கான வார்த்தைகள் அப்படி சொல்லலை. ஒரு ஸ்லிப்பாகி வந்து பரவாயில்ல, உங்களெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு பதிலாக நானே போய்க்குவேன் அப்படின்னு ஒரு தப்பாக ஒரு வார்த்தையை சொன்னதை வச்சு மொத்தமாக எல்லாரும் செஞ்சுட்டாங்க இன்னைக்கு உள்ள எபிசோடில். அப்புறம் ஜெஃப்ரி வந்து ஒரு பாட்டு பாடினாரு. ஜெஃப்ரி வந்து சாங் வெரி நைஸ், நல்லாவே பாடினாங்க. அப்புறம் பிக் பாஸ் மீட்டிங்கு கூப்பிட்டு மேன்ஸ் ரூல் மேனோட வீடு பகுதியோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் உமன் ஹவுஸோட ரூல்ஸ் என்னன்னு சொன்னாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு பூந்த நபர் நம்ம முத்துக்குமரன். அவர்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாங்க இந்த ரூல்ஸை பற்றி. அதுக்கப்புறம் 2ஆவதாக போந்தது சஞ்சனா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. நேராக இன்னைக்கு யார் நாமினேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அர்ணவ் வந்து அன்ஷிதாவை பண்ணாங்க. சரி, ஓகே, நம்புற மாதிரி இல்லை, பட் பரவாயில்ல, பார்ப்போம். ஏன்னா வெளியே வேற விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு மர்மமாக விடுறதோட வந்து, அதாவது வெளியே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியாது பார்க்கலாம். ஏன்னா அது வந்து அது ரூமராக கூட இருக்கலாம். அர்ணவும் அன்ஷிதாவும் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்தியா ரூமரானு சொல்ல தெரில, ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கன்ஃபார்ம் இல்லைன்னா அது வதந்தி தானே. ஓகே, ஸோ அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கேமில் வரும்போது பார்த்தா அர்ணவ் வந்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வி டோன்ட் நோ, வி வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்தது ஆர்ஜி ஆனந்தி வந்து ரவீந்திரன் சார் ஃபேட்மேனை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. விஜய் விஷால் வந்து ஜெக்கலினை நாமினேட் பண்ணியிருக்காரு. ஜெஃப்ரி வந்து சர்ச்சனாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜெஃப்ரி சர்ச்சனா நாமினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அந்த ஒரு காரணத்தை சொன்ன வச்சு எல்லாரும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இஸ் எ கேம். அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ தர்ஷா வந்து சத்யாவை நாமினேட் பண்ணாங்க. ஃபேட்மேன் ரவீந்திரன் வந்து அவரும் சர்ச்சனாவை தான் நாமினேட் பண்ணாங்க. அருண் வந்து ஃபேட்மேன் ரவீந்திரன் நாமினேட் பண்ணியிருக்காரு. சத்யா வந்து முத்துக்குமரன் நாமினேட் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப நேர்மையான ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து முத்துக்குமரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டனாக இருக்காங்க, கஷ்டப்படுவாங்க ஃபியூச்சரில். சத்யாவுக்கு வந்து காம்படிட்டராக இருக்கிறது கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஜெனுவினாகவே நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து தன்சிகா வந்து ஃபேட்மேன் ரவீந்திரனை நாமினேட் பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா வந்து அர்ணவ் நாமினேட் பண்ணியிருக்காங்க. தீபக் வந்து சர்ச்சனாவை, அஷிதா வந்து சர்ச்சனாவை, முத்துக்குமரன் ஜெக்கலினை நாமினேட் பண்ணியிருக்காரு. பவித்ரா வந்து அர்ணவ் நாமினேட் பண்ணியிருக்காங்க. சுஜிதா வந்து ஜெக்லினை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஜெக்லின் வந்து சர்ச்சனாவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. சர்ச்சனா வந்து ஜெக்லினை நாமினேட் பண்ணியிருக்காங்க. மாற்றி நாமினேட் பண்ணிட்டாங்க. ரஞ்சித் வந்து சர்ச்சனாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து அந்த பிள்ளைய பிடிச்சி அனுப்பி விட்டுட்டாங்க. சர்ச்சனா அஃபிஷியலி எவிக்டட். என்னன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளார வந்து எவிக்ட் ஆகிறது கொஞ்சம் கவலையான ஒரு விஷயம்தான். அதுவும் அந்த பிள்ளை வந்து அந்த ட்ராஃபியை போட்டு உடைக்கும் போது லைட்டாக ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு ஃபீலாக இருந்துச்சு, உங்களுக்குலாம் எப்படி ஃபீலாக இருந்துச்சுன்னு தெரில. ஓகே, அடுத்தது வந்து கடைசியாக வந்து தலைவன் டாஸ்க் வச்சாங்க. தலைவன் டாஸ்க்ல வந்து தர்ஷிகா ஜெயிச்சிட்டாங்க. அந்த சேர் மாதிரி ஒரு மாதிரி வச்சு பிளாக் பண்ணி அதுலேயும் ஜெக்கலின் ஒரு மாதிரியா வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போல இருக்கு அவங்க. பட் அவங்க அந்த சீசனுக்கு வேணும், அப்போதான் நம்மளுக்குலாம் வந்து கண்டென்ட் கிடைக்கும். தர்ஷிகா தான் ஃபர்ஸ்ட் லீடர், இந்த சீசனுக்கு ஃபர்ஸ்ட் லீடர் தர்ஷிகா. அதுக்கப்புறம் வந்து இந்த வார நாமினேஷன்ல வந்து யார் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். தர்ஷிகா போய் வந்து ஜெக்கலினையும் ரஞ்சித்தையும் நாமினேட் பண்ணாங்க. தீபக் வந்து ஜெக்கலினையும் அஷிதாவையும் நாமினேட் பண்ணாங்க. முத்து வந்து ரஞ்சித்தையும் அருணையும் நாமினேட் பண்ணியிருக்காரு. ஆர்ஜி ஆனந்தி வந்து தீபக்கையும் அருணும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா வந்து அருணும் அர்ணவையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. சத்யா வந்து ரவீந்திரன் சார் முத்துவை நாமினேட். ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவும் ஃபேட்மேனை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அருண் வந்து ரவீந்திரன் சாரையும் சௌந்தர்யாவும் நாமினேட் பண்ணியிருக்காரு. ரவீந்திரன் சார் வந்து அர்ச்சிதாவும் ஜெஃப்ரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்க.
விஜய் விஷால் வந்து ஜக்லினும் முத்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அர்ணவ் வந்து ரவீந்திரன் சாரும் தீபக்கையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஜக்லின் வந்து விஜய் விஷாலையும் சுனிதாவையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஜக்லினுக்கு ரொம்ப ஒரு மாதிரியான சக்காஸ்டிக்கான ஒரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, தர்ஷா வந்து சௌந்தர்யாவும் அர்ணாஃபையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அச்சிதா வந்து சௌந்தர்யாவும் ரவீந்திரனையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இங்க பாருங்க நாமினேஷன் இதுல வந்து மாத்தி சொல்லியிருக்காங்க. அச்சிதா அவங்க கேம் பிளானே புரியல. ஓகே, அடுத்தது பவித்ரா வந்து ரஞ்சிட்டும் ஜக்லினும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. சுனிதா வந்து ஜக்லினும் ரஞ்சிட்டும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் வந்து ரவீந்திரன் சாரையும் முத்துவும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமினேட் ஆன லிஸ்ட் இந்த வாரம். நீங்கள் யாருக்கு உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டனுக்கு ஓட்டு போட போறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. முதல் நாமினேஷன் ஹையஸ்ட் நாமினேஷன் ஜக்லினுக்கு, அடுத்தது ஃபேட்மேன் ரவீந்திரன், அப்புறம் அருண். அருண் வந்து கொஞ்சம் ட்ரை டு பிகம் கொஞ்சம் நல்ல நல்ல கேரக்டரில் இருக்கணுன்னே வந்து முயற்சி பண்ணிட்டு ப்ளே பண்ணுறாங்களோன்னு தோணுது. அடுத்தது முத்துக்குமரன் ஸ்ட்ரைட்டாக இருக்காங்க மனுஷன், பயப்புள்ள. ஸோ கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். முத்துக்குமரன் வந்து நல்லா கேம் விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா ஆக்சுவலி நல்லா தான் கேம் விளாட்றாங்க, அவங்களுக்கும் எதிர்ப்பு இருக்குது. கடைசி ரஞ்சித் சாருக்கும் எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் சொன்னேன், பிக் பாஸ் 3 உள்ள சரண் சார் மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். பட் பார்ப்போம், அவங்க உண்மையிலே ஜெனுவினான ஒரு கேரக்டரா இல்லை ஜெனுவினாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு போக போக தான் நம்மளுக்கு தெரியும். ஸ்டே டியூன் காய்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம் நாளைக்கு. இது வரைக்கும் விடைபட்டு கொள்கிறேன். See you all in next video.